தேவா, தேவா, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட பியூர் வெஜ் ஹோட்டலா தேடிதான் சாப்பிடுவேன். ஆனா இவங்க கோயில்ல கொடுத்த லட்ட சாமி பிரசாதம் நம்பி வாங்கி சாப்பிட்டா அதுல மாட்டு கொழுப்பை கலந்து ஏமாத்திட்டானுங்கடா. நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்குனீங்க, அது எந்த காசு? மாட்டுக்கறியா? தளபதி, ஏண்டா காமாட்சி விளக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த? பின்ன என்ன உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் ரூபாய் பணமா போட்டு வச்சிருக்க, அதை எடுத்து உனக்கு சோறு போடுறதுக்கு? அனாவசியமா எல்லாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாய்க்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. தயாரிச்ச நிறுவனம் இது, அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரு நாட்டுல ஒரு பெரிய இது இல்லை. சாப்பிட்டவங்களா உயிரோட இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இனிமே அப்படி தயாரிக்கீங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேற வேலையை பார்த்துக்கணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையா கொண்டு போறது. அப்படி கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில வர மாட்டீங்களே நீங்க. எங்க பசி, எங்க மக்கள், நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி உங்களால உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. அதை பத்தி பேசவே இல்லையே நீங்க. இப்ப ஒரு பிரச்சனையில லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதுல அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்க கிட்ட தான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே அது. அப்ப எங்க ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். ஆபீசரா அப்ப உண்மையை சொல்லிட வேண்டியதா? மாட்டு கொழுப்பு தாம்ல கலக்கறோம், அதாம்ல டேஸ்ட். இது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சுதாம்ல நடந்துட்டு இருக்கு. அடப்பாவீங்களா, மாட்டு கொழுப்பேடா கலக்குறீங்க? இது தெரியாம நல்லா இருக்கு நக்கி நக்கி சாப்பிடற இல்லடா. நட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? லட்டுல வச்சேன்.